வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2025ல வந்து ஒரு 5 ராசிக்காரர்கள் வந்து நல்ல பலன்கள வந்து பெறப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட ரொம்பவுமே முக்கியமான ஒருத்தவங்க வந்து கணிச்சிருக்காங்கங்க. அவங்க தான் வந்து இந்த பாபா வங்கா அப்படின்னு சொல்றாங்க. பாபா வங்கா வந்து பல நிகழ்வுகள வந்து கணிச்சிருக்காங்க. 2024ஆம் ஆண்டுல வந்து பாபா வங்கா வந்து பல கணிப்புகள் வந்து உண்மையாயிருக்கு. இத வந்து பல மில்லியன் கணக்கான மக்களும் வந்து நம்பியிருக்காங்க. இந்த 2025ஆம் ஆண்டு சில ராசிக்காரர்களுக்கு நன்மைய பயக்கும் அப்படின்னு சொல்லி பாபா வங்கா வந்து கணிச்சிருக்காங்க. இந்த ராசிகள பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பாபா வங்கா வந்து யாரு அப்படின்னா, இவங்க வந்து பால்கனிகளின் நாஸ்ட்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பெண்ணா இருந்தாலும் பாபா வங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட குழந்தை பருவ பெயர் என்ன அப்படின்னா, வாங்கெலியா பாண்டோவா டிமிட்ரோவா அப்படின்னு சொல்றாங்க. 1911ல வந்து இவங்க பிறந்திருக்காங்க. திருமணத்திற்கு பின்னாடி வந்து இவங்க வந்து வாங்கெலியா குஸ்ட்ரோவா அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து தன்னோட வாழ்நாள்ல பெரும்பகுதிய வந்து பல்கேரியாவுல இருக்க குசோ மலைகள்ல இருக்கிற ருபீட்டில தான் அவங்க வந்து கழிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அதிசய சக்திகள் வந்து இருப்பதா வந்து நம்புறாங்க. இந்த பாபா வங்கா வந்து ஒரு குழந்தையா இருந்தாலும் நீல நிற கண்கள் மற்றும் தங்க முடி கொண்டவங்கள வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து தந்தை வந்து முதலாம் உலகப் போர்ல வந்து பல்கேரியா இராணுவத்த வந்து சேர்ந்தாரு. வாங்கா வந்து குழந்தையா இருந்தபோது அவங்க தாய் வந்து இறந்திருக்காங்க. பின்ன வந்து அவங்களோட தந்தை வந்து மறுமணம் செய்ததா சொல்றாங்க. ஒரு குழந்தையாக இருந்தாலும் இவர் ஒரு நாள் வந்து புயல்ல வந்து தொலைஞ்சு போயிருக்காங்க. 2 நாள் கழிச்சு அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்திருக்காங்க. அப்படி அந்த புயல்ல சிக்கி தவிச்சு அவங்க குடும்பத்தோட போய் சேரும்போது அவங்களோட பார்வைய வந்து அவங்க இழந்திருக்காங்க. இந்த பாபா அவங்க வந்து தனதோட மரணத்த வந்து முன்பிக்கே பல நிகழ்வுகள வந்து கணிச்சிருக்காங்க. அவற்றில வந்து சில வந்து உண்மையா இருக்கிறதா அப்படின்னும் கூறப்படுது. மேலும் வந்து இவர் வந்து அமெரிக்கா மீதான 9/11 தாக்குதல கூட கணிச்சதா வந்து சொல்றாங்க. 2024ஆம் ஆண்டிற்கான பாபா வங்காவோட கணிப்புகள் வந்து உண்மையாகி விட்டதா வந்து கூறப்படுது. இப்ப 2024ஆம் ஆண்டுல வந்து உலக அளவில நிதி நெருக்கடி, காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் நெருக்கடி ஆகியவற்றை கூட உலகம் எதிர்கொள்ளும் அப்படின்னும், இது குறித்து ஒரு அரிய நோய் குறித்தும் நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கலாம் அப்படின்னும் பாபா அவங்க கணித்ததா வந்து தகவல்கள் வந்து வெளிவருது. ஓகேவா? காலநிலை மாற்றத்தால வந்து உலகம் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள குறிச்சும் பேசிய பாபா அவங்க வந்து பல நாடுகள் வந்து வெள்ளம் போன்ற நெருக்கடிகள வந்து எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு. அவங்களோட இறப்பவே வந்து கணிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா இவங்க வந்து அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கங்க. இந்த பாபா அவங்க வந்து ஆகஸ்ட் 11, 1996ஆம் ஆண்டு புற்றுநோயால வந்து இறந்திருக்காங்க. மேலும் வந்து அந்த பெண் வந்து தன்னோட சொந்த மரணத்த வந்து கூட அவங்களே வந்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ வந்து நம்ம முக்கியமான வந்து நம்ம சொன்னோம் இல்லையா? எந்தெந்த ராசிகளுக்கு வந்து நல்ல பலன்கள வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட்டு வந்து மேசம் இருக்கு. அடுத்து ரிஷபம், அடுத்து வந்து மிதுனம், அப்புறம் கடகம் மற்றும் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வந்து பொற்காலமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாபா வங்காவோட தீர்க்க தரிசனம் வந்து கூறுதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு 100 ஆண்டுகள்ல இது போன்ற முதல் அரிய யோகம் வந்து உருவாகிக்கிறதாவும் கணிச்சு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பாபா வங்காவோட கணிப்புகளோட அடிப்படையில தான் வந்து கூறப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப் டு டேட் வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.